வெல்கம் டு எஸ்ஓமிஸ் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஈவினிங் குட்டி ஸ்கூல் விட்டு வரக்குள்ள டக்குன்னு செய்கிற ரெசிபிங்க இதை நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் வச்சுக்கலாம், நைட் டின்னராகவும் வச்சுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. இது செய்கிறதுக்காக இந்த கப்பில் 2 கப் அளவுக்கு நம்ம அவல் எடுத்துக்கலாங்க. 1 கப் அவலை பாத்திரத்தில் சேர்த்திட்டு திரும்ப இதுலேயே 3 கப் அவளையும் சேர்த்துக்கலாங்க. இப்போ இது நிறைய தண்ணி விட்டு 2 முறை நல்லா அலசி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. தண்ணியை சுத்தமாக வடித்து எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம கையில் ஒரு 3 கை அல்லது 4 கை அளவுக்கு தண்ணி தெளிக்கணுங்க. தண்ணி தெளித்து நல்லா பெசரி எடுத்துக்கலாம். இந்த உப்பு எல்லா பக்கமும் கலக்கிற மாதிரி நல்லா கை வச்சு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாங்க. நல்லா சாஃப்டாக இருக்கணும் இந்த அவல். அதுக்காக தான் நம்ம மேலே தண்ணி தொளிக்கிறோம். தண்ணி ஊற்றணும் அப்படின்னா இது லேஸ் அவளுங்க, சாப்பாடு மாதிரி சொதன்னு ஆகிடும். தண்ணியை தெளித்து இந்த மாதிரி நல்லா பெசரி விட்டோம்னா ஒரு 10 நிமிஷத்தில் நல்லா ஊறிக்கும். இப்போ இதை மூடி வச்சிடலாங்க. அவல் ஊறுறதுக்குள்ளே தாளிச்சிக்கலாங்க. கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் காஞ்சதையும் கடுகு பொரிஞ்சதையும் கடலைப்பருப்பு, வெள்ளுளுந்தம்பருப்பு 2 பருப்பும் நல்லா பொன்னிறமாக செவந்து வரட்டுங்க. இப்போ இதுலேயே 4 பச்சை மிளகாய், பழுத்த மிளகாயை கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கறிவேப்பிலை, பச்சை மிளகாய் நல்லா வதங்கினோன்னே இதில் 1 மூடி அளவுக்கு தேங்காயை துருவி வச்சுருக்குறேங்க, அதை சேர்த்துக்கலாம். தேங்காயை ரொம்ப நேரம் வதக்கக்கூடாதுங்க, லேசாக 2 திருப்புனா போதும். இப்போ இதில் நம்ம ஊற வச்ச அவலை நல்லா உதுத்தி விட்டு சேர்த்துக்கலாங்க. அவல் பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக ஊறி இருக்குதுன்னு. இது மாதிரி இருக்கணும், சாஃப்டாக இருக்கணும், சொதன்னு இருக்கக்கூடாதுங்க. இந்த மாதிரி இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லா உதிரியாக வருங்க. இப்போ இதை நாம் தாளித்து வச்ச கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த அவல் நல்லா சுருக்குன்னு சூடாகிற அளவுக்கு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். நல்லா சூடாயிடுச்சுங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதை இறக்கி கை பொறுக்கிற சூடு வர அளவுக்கு ஆற வச்சுக்கலாங்க. ஆறட்டுங்க. இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அடித்தட்டு வச்சுக்கலாம். தண்ணி கம்மியாக ஊற்றணும், 5 நிமிஷம் வெந்தால் போதும். இப்போ கை பொறுக்கிற சூடு வந்தோடனே எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா பிசைஞ்சு விட்டு அதுக்கப்புறம் நம்ம கொழுக்கட்டை பிடிச்சிக்கலாங்க. இங்கே பாருங்கள் எப்படி பிடிக்கிறதுக்கு வருதுன்னு. அப்படியே உதுத்தி விட்டோம்னா அப்படியே உதிர்ந்துருங்க. அந்த அளவுக்கு அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். பாருங்கள் எப்படி உதிர்ந்துருச்சுன்னு. இப்போ நாம் கொழுக்கட்டை பிடிச்சி இட்லி பாத்திரத்தில் வச்சுக்கலாங்க. இப்போ இந்த 2 கப் அவளுக்கு 17-18 கொழுக்கட்டைகள் வருங்க. இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் பிடிச்சி வச்சுக்கலாம். பாருங்கள் எல்லாத்தையும் பிடிச்சி வச்சாச்சு. இப்படி பார்க்கும்போது சும்மாவே சாப்பிட்லாம் போல் தோணுது இல்லைங்களா? அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ இட்லி பாத்திரத்தை மூடி ஒரு 5 நிமிஷம் வேக வச்சா போதுங்க. மூடி வச்சிடலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள் அப்படியே கம மணக்குது. இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறோம் பாருங்கள் எப்படி சாஃப்டாக பூ போல் இருக்குதுன்னு. கொஞ்சம் சூடு ஆறினதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். இப்போ சூடு ஆறிடுச்சுங்க. பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், இதை ஒன்றை நான் கட் பண்ணி காட்டுறேன். எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள். அப்படியே தானாக உதிர்ந்து போகுது, அந்தளவுக்கு சாஃப்டாக இருக்குது. நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள், திரும்ப நீங்களே செஞ்சு உங்கள் குட்டீஸுக்கு கொடுப்பீங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோ ஹெல்த்தியானதும் கூட. ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.